வணக்கம். சமீபத்தில் எனக்கு அதிகமாக வந்த ரிவ்யூ ரிக்வெஸ்ட் மூவி ரெக்கமெண்டேஷன் இந்த படத்துக்கு தான். முதல்ல இந்த படத்தோட பேரை நான் தப்பாக தான் சொல்லிட்டு இருந்தேன், லப்பாட்டா லேடிஸ் அப்படின்னு. ரிவ்யூ டைப் படிக்கும் போது ரெண்டே இருக்கே, அது எப்படி லப்பாட்டான்னு வரும்னு பார்த்தா சில இன்டர்வியூஸில் ஹிந்தியில் பார்க்கும்போது அது லாப்பட்டா லேடிஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆமீர் கான் ப்ரொடக்ஷனில் கிரண் ராவ் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்தே ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் ஷோஸ் தான் சென்னையில் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்று ஷோ டைம் ஒத்து வரல, இல்லை நமக்கு தியேட்டர் டிஸ்டன்ஸ் ஒத்து வரல. இதே மாதிரி பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தே ஆகணும் இந்த படத்தை, எல்லாரும் இப்படி தூண்டி விட்டுட்டே இருக்காங்களே நினச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கணுமா, அதனால் பார்த்து முடிச்சாச்சு. இதோ இந்த மாதத்தின் கடைசி விமர்சனம். எல்லாரும் ஸ்லாகிச்சு சொன்ன அளவுக்கு இந்த படம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். லாப்பட்டா லேடிஸ் 2001 மத்திய பிரதேஷ் மாதிரியான ஒரு ஊரில் நடக்கிற கதை. தீபக் புதுசாக கல்யாணம் ஆன தன்னோட ஒய்ஃபை அவங்களோட வீட்டிலேருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, ட்ரெயினில் போகிறாரு. அன்றைக்கி ஏதோ விசேஷ நாள், அக்ஷய திருதியை மாதிரி ஏதோ ஒரு விசேஷமான நாள்னால நிறைய புதுமண ஜோடிகள் அந்த ட்ரெயினில் இருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அதே கலர், அதே மேட்சிங் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ லேட் நைட் தீபக் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வருது. ஸோ எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அதனால் ஒரு பொண்ணோடைய கையை பிடிச்சி இறங்கிறாரு. ஆனால் அது அவரோட ஒய்ஃப் கிடையாது, அது ஜெயாங்கிறவங்க, அவங்க வேற ஒருத்தவங்களுடைய ஒய்ஃப். அவங்களும் இவர் கையை பிடிச்சி கூட்டு போனால் இறங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்காடு போட்டு மூஞ்சி மறைச்சிருக்குங்கிறதுனால யார் தன்னோட கையை பிடிச்சி கூட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஸ்டேஷனில் இறங்கினதுமே ஜெயா ரியலைஸ் பண்ணிடுறாங்க இது தன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு. ஆனாலுமே கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தீபக் கூடயே போயிடுறாங்க. ஸோ தீபக்குடைய வீட்டுக்கு போய் ஆரத்தி எடுக்கிறதுக்காக மூஞ்சியை தூக்கி பார்க்கும்போது தான் அது தன்னுடைய ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறதே அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தீபக் தன்னுடைய லவ்விங் ஒய்ஃபோட சேர்ந்தாரா இல்லையா, எதுக்காக ஜெயா வேணும்னே தெரிஞ்சே தீபக்கோட அவங்க வீட்டுக்கு போனாங்க, அண்ட் வேற ஸ்டேஷனுக்கு போய் இறங்கினா ஃபூல் குமாரி என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் இந்த லாப்பட்டா லேடிஸ். இந்த படத்துடைய காஸ்டிங்குக்கே ஒரு அவார்டு கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுமுகங்கள் தான், எல்லாருமே அநியாயத்துக்கு செம்மையாக நடிச்சிருக்காங்க, எல்லாருமே அந்த கேரக்டர்ஸாகவே தெரியுறாங்க. இதுவே ஒரு பெரிய ரேரிட்டி இல்லையா? ஃபூல் குமாரியா நிதான்ஷி கோயல், தீபக் குமாரா ஸ்ப்ரஷ் ஸ்ரீவத்சவ், ஜெயாவா பிரதீபா ராண்டா, மஞ்சு மாயா வர சாயா கதம், இன்ஸ்பெக்டரா வர ரவி கிஷன், மாமியாரா வர கீதா அகர்வால் சர்மா, சோட்டுவா வர சத்யேந்திர சோனி. இப்படி ஒவ்வொருத்தருமே அவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த கேரக்டராகவே தெரியுறாங்க. கேரக்டர் ரைட்டிங்குக்கு பெரிய பாராட்ட கொடுக்கணும். 1-2 சீன்ல வரவங்க கூட மனசுல நிற்கிறாங்க, இயல்பா நடிச்சு தள்ளி இருக்காங்க. அண்ட் இதுல ஒரு கேரக்டரோட 3 Idiots படத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ராம் சம்பத்தோட இசை, விகாஷோட சினிமாட்டோகிராஃபி இந்த வேர்ல்ட ரொம்ப ராவா, ரியலா, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருக்குது. 2001 செட்டிங், டிபிக்கலா ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒரு கிராமம், பேட்ரியார்கியை தீவிரமா ஃபாலோ பண்ற அந்த கிராமத்து கேரக்டர்ஸ், இந்த சூழல்ல காணாம போற 2 புதுமண பெண்கள், இந்த காணாம போற இன்சிடென்ட்டே அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸாகவும் மாறுது. இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க இயக்குனர் கிரண் ராவ். இந்த ஃபீலை சம்மப் பண்ற மாதிரி படத்தோட எண்ட்ல ஒரு டயலாக் வருது, அது வீட்லயே நம்மளை கைத்தட்ட வைக்குது. அந்த ஒரு வசனம் மட்டும் இல்ல, படம் முழுக்க நிறைய வசனங்கள் விசில் வர்த்தி, கிளாப் வர்த்தி. பெண்களை பேக் ஃபுட்லேயே வைக்க தொடர்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டு வருது, என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது, அதுக்கு எப்படி பெண்களே ஒரு வகையில் காரணமாகவும் இருக்காங்க. இந்த கல்யாணம்ங்கிற ப்ராசஸ், அதில் இருக்கிற டவுரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் தங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட கூட முடியாமல், புருஷன் பேரை கூட சொல்ல முடியாமல், பேஷனை ஃபாலோ பண்ண முடியாமல், இண்டிபெண்டாக இயங்க முடியாமல், டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் எப்படிலாம் சப்ரஸ் பண்ணப்பட்டுட்டே இருக்காங்கிறத படம் முழுக்க காட்சிகள், வசனங்கள், உரையாடல்கள், குறியீடுகள் மூலமா நச்சுன்னு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் 2 பெண்கள் மிஸ் ஆயிட்டாங்கன்றது மட்டும் இந்த கதை கிடையாது. ஒரு சில இடங்களில் ஒரு த்ரில்லர் மாதிரி ஃபீல் பண்ண வச்சது ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருந்தது. ஃபூல் குமாரி அவங்களுடைய ஜேர்னியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க மீட் பண்ணுற கேரக்டர்ஸ், அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதம், அவங்களுக்குள்ள ரொம்ப நேச்சுரலாக கிரியேட் ஆகிற அந்த பாண்ட், அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ்னு இதுவே தனியாக ஒரு ட்ராக், அழகான ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இதில் ரயில்வே ஸ்டேஷனில் டீ கடை வச்சிருக்கிற சாயாவோட கேரக்டர், அவங்க பேசுகிற வசனங்கள் ரெண்டுமே டாப். இது எல்லாத்துக்கும் நடுவில் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாத ஒரு போலீஸ் கேரக்டர், ஜெயாவுடைய பேக் ஸ்டோரி, தீபக்குடைய ஃபேமிலிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுற விதம், தீபக்குடைய அண்ணி கூட அவங்களுக்கு இருக்கிற பாண்டிங், தீபக்குடைய ஃப்ரெண்ட் குஞ்சனுக்கு ஜெயா மேலே வர க்ரஷ்னு இன்னும் நிறைய விஷயங்களை ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டே போகலாம். படத்துடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெசேஜிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, படத்தில் நிறைய கருத்துலாம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பாக பிரீச்சியெல்லாம் ஃபீல் ஆகலை. அதே சமயம் ரொம்ப ஆப்வியஸாக ப்ராமினெண்ட்டாக ஆன் த ஃபேஸாக ஃபீல் ஆகுது. அதில் கொஞ்சம் சட்டிலிட்டியே காமிச்சிருக்கலாம். பட் படத்துடைய மற்ற விஷயங்கள்லாம் கண்ணா பின்னான்னு ஒர்க் ஆகும்போது, படம் முழுக்க இவ்வளவு அழகான மொமெண்ட்ஸ் நிறைஞ்சிருக்கும் போது அந்த ஒரு குறை பெருசாக தெரியல. மொத்தத்தில் இந்த லாப்பட்டா லேடிஸ் இலேரியஸான, எமோஷனலான, என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபீல் குட் படம். முக்கியமாக நிறைய பாசிட்டிவிட்டியை தர, ஹியூமனிட்டியை பேசுகிற படம். படம் பார்த்து முடிஞ்சதும் ஆனந்த கண்ணீர் கேரண்டி. படம் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஹைலி ரெக்கமெண்டட், ட்ரை பண்ணி பாருங்கள்.